Good morning to all. Today topic effect of force, அதாவது விசையின் விளைவுகள். ஒரு பொருளின் மீது energy is needed to apply the force. Force helps us to the following things. Force helps us to do the following things. Force can change the direction. அதாவது விசை நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். விசை வேகத்தை மாற்றி அமைக்கிறது. அதாவது ஃபோர்ஸ் த சேஞ்ச் த ஸ்பீட் அப்படின்னா விசை வேகத்தை மாற்றி அமைக்கிறது. ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் த மூவிங் ஆப்ஜெக்ட். அதாவது விசை நகரும் பொருளை நிறுத்துகிறது. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். விசை ஒரு பொருளின் உருவத்தை மாற்றுகிறது. Force change direction. Here in the picture, a boy hits the shuttlecock and reaches the other boy. The hits the again with the racket to move it to the opposite direction. அதாவது இப்படத்தில் ஒரு சிறுவன் இறகு பந்தம் அடிக்கிறான். அது எதிர உள்ள சிறுவனும் அடிக்கிறது. அந்த சிறுவன் திரும்ப அடிக்கிறான். இப்போது பந்து எதிர் திசை இயங்கி முதல் சிறுவனை நோக்கி நகர்கிறது. அதாவது ஒரு பையன் ஒரு இறகு அந்த பேட்டை வச்சு மட்டையை வச்சு அடிக்கிறான். அந்த எதிர் திசையில் ஒரு பையன் நிற்கிறான் ஆப்போசிட் சைடு. இந்த பையன் அடிக்கிற பந்து அந்த ஆப்போசிட் சைடு போகுது. திருப்பி அந்த பையன் மறுபடி அடிக்கிறான். அப்போ திரும்பி அடிக்கும்போது அந்த வர்ற திசையிலே என்ன பண்ணுதுன்னா எதிர் திசையை நோக்கி மறுபடி வர்ற திசையிலேருந்தே அந்த பால் வருது. இதை தான் விசை திசை மாற்றுதல், அதாவது ஃபோர்ஸ் சேஞ்ச் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் சேஞ்ச் மோஷன். அதாவது the cycle move forward because force is applied on the cycle by pedaling. அதாவது ஒரு மிதிவண்டியானது விசை கொடுக்கப்படும் போது முன்னோக்கி நகர்ந்து செய்கிறது. அதாவது நம்ம சைக்கிள் பெடலில் ஓட்டும்போது சைக்கிள் என்ன ஆகுதுன்னா முன்னாடி போகுது. when we stop pedaling in the force is remove and the cycle stop and comes to rest. அதாவது நம்ம சைக்கிள் ஓட்டும்போது மட்டும்தான் நம்மளால் போக முடியும். அதாவது கொடுக்கப்பட்ட விசை நம்ம அந்த சைக்கிளை அழுத்தும் போது ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் ஆகி நிற்கிது. அதாவது இதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் சேஞ்ச் த மோஷன். நெக்ஸ்ட் ஒன், சம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். நெக்ஸ்ட் ஒன், ஓப்பனிங் த டோர். ஒரு பொண்ணு கதவை திறக்குது. புல்லிங் ரோப் இன் டக் ஆஃப் வார். அதாவது கயிறு இழுத்தால். நெக்ஸ்ட்டு புல்லிங் ரோப் ஃப்ரம், அதாவது தண்ணீர் இழுத்தல். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். அதாவது ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் a body it is already is motion by providing more force on it. Ram and his brother are playing with the toy car. Ram tries to move the toy car and his brother stopped from the opposite direction to slow down the toy car. Thus force change the speed of an object. அதாவது ராமுவும் அவர் தம்பியும் பொம்மையை வச்சு விளையாடி கொண்டிருக்காங்க. ராமு என்ன பண்ணுறான்னா பொம்மையை நகர்த்த முயல்கிறான். அவன் தம்பியோ எதிர்ப்புறத்திலிருந்து கொண்டு பொம்மையின் வேகத்தை நிறுத்துகிறான். அதாவது அந்த பொம்மையோட வேகத்தை என்ன பண்ணுறான்னா ஆப்போசிட் சைடு நிறுத்துகிறான். அதாவது விசை வேகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிட்டு மாற்றி அமைக்கிறாங்க.